ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்காக நான் தேவையான அளவு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி, காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உளுந்து நல்லாவே கலரு சேஞ்ச் ஆயிட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விடுங்க. காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். தேவையான அளவு புளி, தக்காளி எதுவுமே சேர்க்கறது கிடையாது, சேர்க்க போகிறதில்ல. இந்த புளி தான் நமக்கு ருசியை எடுத்து கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இட்லி, தோசை, கோதுமை தோசை இதுக்கெல்லாம் இந்த சட்னி சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை சூடு ஆறையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நம்ம கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கும் போதே கடுகு உளுந்து போட்டு தாளித்து தான் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். அதனால் கடுகு உளுந்தெல்லாம் போட வேண்டியது கிடையாது. இப்போ அரைச்சதை அப்படியே சட்டியில் போட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். லேசாக சூடாகையும் நமக்கான சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, கோதுமை தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாவே ருசியாக இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.